வணக்கம். இன்று நடுநிலைமை அதிகாரத்தின் 9வது குறளை நாம் காணலாம். வள்ளுவர் என்ன சொல்றாரு? முட்டாள் பசங்களா, நடுவு நிலைமை பற்றி நான் இவ்வளவு சொல்றேன், இதனை கடைபிடித்தல் என்பது அவ்வளவு எளிதல்ல. சொல்லுதல் யாருக்கும் எளிய, தெரியுதா? சொல்றதுங்கிறது எல்லாருக்குமே மிகவும் எளிய செயலாகும். ஆனால் அதனை கடைபிடிக்கிறோம் இல்லையா, அது மிக கடினமான ஒன்று. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலையாவது நாம் என்ன பண்ணணும்? நடுவு நிலைமையிலிருந்து நீங்கக்கூடியது போல நமக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அமையும். அப்போ கூட நீ என்ன செய்யக்கூடாது? நடுநிலைமையிலிருந்து தவறவே கூடாது. அதுதான் உனக்கு நல்லது. அதை வலியுறுத்தித்தான் நான் கூறுகிறேன். இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு கடைபிடித்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எவ்வளோ சொத்து சம்பாதிச்சாலும் இறந்த பிறகு எஞ்சி இருப்பது எது? அப்பா இவ்வளோ நல்ல மனுஷன்ப்பா போயிட்டார், இந்த ஒரு சொல்லுதான். ஐயோ இவன் இவ்வளோ பெரிய பணக்காரன், இவன் இவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதி, இவன் இவ்வளவு பெரிய கல்வியாளன், இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் தெரியும். ஆனால் நீதி தவறாது, நேர்மை தவறாது, நடுநிலைமையோடு இருப்பானே ஆனால் அவனை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர்களுடைய காலம் இருக்கும் வரை, எனக்கு இப்படி தெரியும், அவர் நடுநிலைமைன்னு அப்போ மனுஷனை மாற்றவே முடியாது, கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த நடுநிலைமையை கடைபிடித்தல், கை கொள்ளுதல் என்பது அரிய செயல். நீங்கள் அதெல்லாம் இப்போலேருந்தே பழக்கிக்கிட்டே வரும்பொழுது தான் அது உங்களுக்கு கை கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தவறி விடுவோம். அப்படிங்கிறதுக்கு தான் இவர் இத்தனை குறட்பாக்களை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இந்த 9வது குறளை என்று காணலாமா? சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பேரின். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். தந்தானே தானே நே தானே நா தானே தந்தானே தானே நன்னா. என்ன சொல்றாரு? சொல்லில் கோணல் இல்லாமல் இருக்கு. சொல்ல என்ன கோணல்? என்னடா இது நமக்கு புரிய மாட்டேங்குது. சொற்கோணல் என்ன? ஒருத்த நேரம் நிற்கிறாமா, கோணிட்டு நிற்கிறான்னு சொல்லுவோம். இல்லை ஒரு பொருள் வளைந்திருக்கிறதுன்னு சொல்லுவோம். இல்லை குனிந்திருக்கிறதுன்னு சொல்லுவோம். இது என்ன கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்கோணல், நடுநிலைமைக்கு இன்னொரு வார்த்தை அவர் அழகாக போடுறாங்க, சொல் கோணல். ஏன்னா நீ நேரடியாக நல்ல விஷயங்களை நடுநிலைமையோடு சொல்லவில்லை, அதுதான் சொல் கோணல். அந்த சொல் கோணல் இல்லாமல் இருப்பது தான் நடுவு நிலைமை. அதாவது நடுநிலைமை தவிர நமக்கு என்ன பேர் சொல்றாரு அவர்? சொற்கோணல் அப்படிங்கிற ஒரு அழகான பதத்தை பயன்படுத்துகிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ இனிமையான சொற்கள் பாரு, இல்லையா? அப்போ உட்கோட்டம் இன்மை பெரிய. உட்கோட்டம்னா என்ன? உள் என்றால் உள்ளம், கோட்டம் நமது உள்ளம். கோட்டம் என்றால் அரண்மனை, ஒரு பெரிய ஒரு அரண்மனை போன்ற தோட்டம். கோட்டம்ங்கிறதே நம்ம பெரிய பங்களாக்கள், பெரிய பெரிய விஷயங்களை, கட்டிடங்களுக்கு தான் அதை சொல்றோம். உள் கோட்டம் இன்மை பெறின். இந்த சொற்கோணல் எங்கே வரும் அப்படின்னாக்கா, உள்ளத்தில் நேர்மையாக இருந்தால் சொல்லில் அது வரும், வெளிப்படும். உள்ளம் நேர்மையாக இருந்தால் சொல்லிலும் செயலிலும் அது வெளிப்படும். உள்ளம் சரியாக இல்லாமல் தீய எண்ணங்களையும் அழுக்குகளையும் உள்ளே கொண்டு புதைத்து கொண்டு நான் நடுநிலைமை தவறாமல் இருக்கிறேன்னு சொன்னால் அது சரியல்ல. அதுதான் என்ன சொல்கிறாரு? சொல் கோணல் அப்படிங்கிறது. சொல் கோணல் என்ன அழகான பதங்கள் பாரு. உள்ளத்தில் கோணல். உள்ளம் என்ன கோணல்னு நம்ம உள்ளுக்குள்ளார போய் யாராவது பார்க்குறோமா? உள்ளத்தில் கோணல் இல்லை என்றால். கோணல் என்றால் என்ன?
நல்ல செயலாற்றும் திறமை இல்லாமல் இருந்தால் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள். ஆக உள்ளத்திலும் கோணல் இருக்கக்கூடாது. அந்த கோணல் இல்லாமல் இருந்தால் நமது சொல்லானது நேர்மைப்படும். சொல் நேர்மை என்பது நடுவுநிலை. புரிகிறதா? நாளை நாம் மீண்டும் சந்திக்கலாம்.